As shown in the figure, a magnet is moved with a fast speed towards a coil at rest. Due to this, induced EMF, induced current, and induced charge in the coil are E, I, and Q respectively. If the speed of the magnet is doubled, the incorrect statement is. இப்போ வந்து பாருங்க ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன, ஒரு மேக்னெட் வந்து ஒரு காயில பார்த்து வேகமா கிட்ட கொண்டு வராங்க. சரியா? As shown in the figure, a magnet is moved with a fast speed towards a coil at rest. Coil restல இருக்கு. இந்த coil restல இருக்கிற coil பார்த்துட்டு ஒரு மேக்னெட் வேகமா அப்படி கிட்ட கொண்டு வராங்க. டியூ டு திஸ், இப்ப கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அதனால வந்து என்ன ஆகும்? சார்ஜும் இன்டியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் ன்னு சொல்லிட்டாங்க, இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் ஐ, இன்டியூஸ்டு சார்ஜ் இருந்தா கியூன்னு சொல்லிட்டாங்க. If the speed of the magnet is doubled, இப்ப கிட்ட கொண்டு வந்து இப்படி தள்ளி கொண்டு வரோம், இந்த ஸ்பீட் அப்படியே இன்க்ரீஸ் பண்றோம், டபுள் த வேல்யூ இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. என்ன? இஎம்எஃப் இன்க்ரீசஸ், கரண்ட் இன்க்ரீசஸ், Q remains same, Q decreases அப்படின்ட்டு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நமக்கு வேகமா கிட்ட கொண்டு வந்து தள்ளி கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது அதிகமா இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறது அதிகமா இருக்கும். அப்ப இ இன்க்ரீசஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோவும் அதிகமா இருக்கும். அப்ப கரண்ட்டும் கரெக்ட், கரண்ட் இன்க்ரீசஸ், இதுவும் கரெக்ட். ஆனா இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாருங்க, நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா Q is equal to இது எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டெல்டா ஃபை டிவைட் பை ஆர், டோட்டல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் என்ன, இதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸை பொறுத்து தான் இருக்குமே, எவ்வளவு வேகமா அந்த ஃப்ளக்ஸ் மாறுதுங்கிறது இங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்ப வந்து என்ன ஆகுது? Q remains same, இதுவும் கரெக்ட். Q decreases, இதுதான் தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது Q decreases. நெக்ஸ்ட் கொஸ்டின். A potential difference will be induced between the ends of the conductor shown in the figure when the conductor moves along. இப்போ வந்து ரெண்டு மேக்னெட் இப்படி இருக்கு. அதாவது இது நார்த் போல்ல ஒரு மேட், இந்த சவுத் போல் இருக்கு. நடுவில் ஒரு கண்டக்டர் இப்படி வச்சிடறாங்க. இந்த கண்டக்டர் வந்து வெவ்வேறு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இப்ப பி அப்படின்னா என்ன? இப்படி மூவ் ஆகும். கியூனா எப்படி மூவ் ஆகுது? எல் அப்படின்னா எப்படி மூவ் ஆகுது? எம்னா எப்படி மூவ் ஆகுது? இது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் போது நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கேக்குறாங்க. சரியா? எப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபீல்டுக்கு பேரலா மூவ் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்ப கியூ எல் இது ரெண்டுலயுமே வந்து ஃபீல்டுக்கு பேரலா மூவ் ஆகுது. அப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அதுக்கு அடுத்தது கண்டக்டர் இப்படி என்ன ஆகுது? எலாங் இட்ஸ் லெங்த் வந்து மூவ் ஆகுது. இதுலயும் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகாது. அப்ப ஃபீல்டுக்கும் இந்த கண்டக்டருக்கும் ரெண்டுக்கும் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்னா இந்த எம். அப்ப இந்த எம் டைரக்ஷன்ல இது மூவ் ஆகும்போது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சோ த கரெக்ட் ஆன்சர் வந்து எம். அப்ப a potential difference will be induced between the ends of the conductor shown in the figure when the conductor moves along M directionல இது மூவ் ஆச்சுன்னா EMF induce ஆகும். Next question. The phase difference between the flux linked with a coil rotating in a uniform magnetic field and induced EMF produced in it is. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சரியா? இந்த மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வந்து என்னன்னா ஒரு காயில் இப்படி இருக்கு. இந்த காயில் ரொட்டேட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்ன ஆகும்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சுக்கும் இஎம்எஃப் இன்டியூஸ்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்றோம்னா நமக்கு இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு, நமக்கு என்ன ஃபார்முலா? ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு BA cos ஒமேகா டி. காஸ் தீட்டான்னு வரும், இங்க தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி. இப்ப இஎம்எஃப் இன்டியூஸ்டு எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5 by dt அப்படின்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ். இப்ப மைனஸ் d by dt ஆஃப் BA cos ஒமேகா டி. இதுல வந்து பார்த்தோம்னா BAங்கிறது கான்ஸ்டன்ட். காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்னா மைனஸ் சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது ஒரு காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் சைன் ஒமேகா டி. அப்புறம் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு ஒமேகா. அப்ப என்ன வரும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் BA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படிங்கிறது வருது. இது இஎம்எஃப் இன்டியூஸ்டு. இங்க வந்து பாருங்க ஃப்ளக்ஸ் காஸ்ல இருக்கு, ஆனா இஎம்எஃப் இன்டியூஸ்டு சைன்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண முடியாது. ஒண்ணு இதை சைனுக்கு மாத்தணும், இல்லாட்டி இதை காஸ்க்கு மாத்தணும். நம்ம என்ன பண்ணலாம்? இதை காஸ்க்கு மாத்திக்கலாம். அப்ப EMF epsilon is equal to என்ன சொல்லலாம்? BA ஒமேகா சைன் ஆஃப் ஒமேகா டி இருக்குல்ல, அதை வந்து cos ஆஃப்
பை பை 2 மைனஸ் ஒமேகா டின்னு எழுதலாம். இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆஃப் பை பை 2 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபார்முலா. இந்த தீட்டால என்ன பை பை 2ங்கிறது நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றோம், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு பிஏ ஒமேகா காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா, இது எப்படி எழுதலாம்னா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதனால வந்து இது திருப்பி போடும்போது மைனஸ் வந்துச்சுனாலும் அது வந்து என்ன கேன்சல் ஆகி போயிடும். அப்ப பிஏ ஒமேகா காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2. இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இங்க காஸ் ஒமேகா டி இருக்குன்னா இங்க என்ன வருது, காஸ் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் பை பை 2 இருக்கு. அப்ப பை பை 2ங்கிறது இது லாகிங்ல இருக்கு. அப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் them is பை பை 2. சரியா? அப்ப கரெக்டான ஆப்ஷன் பாருங்க பை பை 2. நெக்ஸ்ட் क्वेश्चन, while keeping area of cross section of a solenoid same, the number of turns and the length of the solenoid are both doubled, the self inductance of the coil will be. இப்போ ஒரு solenoid இருக்கு, solenoidோட area of cross section மாறல. solenoid அப்படிங்கிறது இப்படி இருக்கும். அதாவது இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது இதோட லெங்த் அதிகமா இருக்கும். இதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ங்கிறது இது வந்துன்னா இதோட லெங்த் எல். இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு சொல்லிட்டாங்கன்னா n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏவை மாத்தல, என்ன பண்றாங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் ஆகுது, லெங்த் டபுள் ஆகுது. இப்ப செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் எப்படி இருக்குங்கிறத கேக்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா பாருங்க, எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகே, இப்போ வந்து என்ன பண்றோம், இப்ப நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாகுது, லெங்த்தும் டபுள் ஆகுது, ஆனா ஏரியா மாறல. அப்படின்னா எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்ங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இது மாறாது, இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஆனா என்னோட வேல்யூ வந்து பாருங்க டபுள் ஆயிடுச்சு, 2n the whole square. ஏரியா மாறல, ஏ தான். எல்லோட வேல்யூ வந்து என்ன 2l. இப்ப இதை சிம்பிளை பண்ணலாம். அப்ப மியூ நாட் இன்ட்டு 4n ஸ்கொயர் a டிவைட் பை 2l. இதுல கேன்சல் பண்ணோம்னா இது 2ன்னு வந்துருச்சு. அப்ப 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா பிராக்கெட்ல என்ன இருக்கு, வெளியில என்ன இருக்குன்னா 2க்கு என்னன்னா மியூ நாட் n ஸ்கொயர் a பை l அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இட் இஸ் நத்திங் பட் l. அப்ப இதோட வேல்யூ வந்துன்னா 2l. l dash is equal to 2l வருதுன்னா என்ன ஆகுது, இண்டக்டன்ஸ் will be doubled. இண்டக்டன்ஸோட வேல்யூ டபுள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் क्वेश्चन, a coil of wire of a certain radius has 100 turns and has a self inductance of 15 millihenry. The self inductance of a second similar coil of 500 turns will be. இப்போ ரெண்டு காயில் கொடுத்துட்டாங்க, ஒரு காயிலுக்கு வந்து என்னன்னா 100 டர்ன்ஸ் இருக்கு. இந்த 100 டர்ன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 மில்லி ஹென்றி அப்படிங்கிறது இண்டக்டன்ஸ் இருக்கு. இப்ப அதே காயில் ஆனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500 டர்ன்ஸா மாறும்போது இப்ப இண்டக்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். நமக்கு வந்து பாருங்க ஃபார்முலா இப்பதான் பார்த்தோம், எல் ஸ்கொயர் எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல் அப்படிங்கிறது ஃபார்முலா. சரியா? நம்ம என்ன பார்த்தோம், எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் மட்டும் வந்து என்ன ஆகுது, டபுள் ஆகுது. அப்ப எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்ப வந்து என்ன, எல் டேஷ் பை எல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், என் டேஷ் பை என் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல் டேஷ் அப்படிங்கிறது நம்ம புதுசா இந்த 500 டர்ன்ஸ்க்கு எவ்வளவு செல்ஃப் இண்டக்டன்ஸ் பாக்குறோம். எல்லோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து என்னன்னா 15 மில்லி ஹென்றி அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. 15 மில்லி ஹென்றி அப்படியே இருக்கட்டும். என் டேஷோட வேல்யூ எவ்வளவு, நமக்கு 500 டர்ன்ஸ். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. சரியா? கேன்சல் ஆகட்டும், இது ஹோல் ஸ்கொயர். அப்ப எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்னா 5 ஸ்கொயர்னா 25 இன்ட்டு 15 மில்லி ஹென்றி. இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வரும்னா 375 மில்லி ஹென்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன 375 மில்லி ஹென்றி. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, பாருங்க இதுக்கு முன்ன பார்த்த அதே ஃபார்முலா, ஆனா இங்க வந்து என்ன வேற மாதிரி யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, a coil of resistance 400 ohm is placed in a magnetic field. ஒரு காயில் இருக்கு, அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் R ஓட வேல்யூ 400 ohm சொல்லிட்டாங்க. If a magnetic flux of 5 Weber linked with a coil varies with time t as phi is equal to 50 t square plus 4. அப்ப இதுல லிங்க் ஆயிருக்கூடிய ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து என்ன 50 t square plus 4 னு phi ஓட வேல்யூ டைரக்டா கொடுத்துட்டாங்க.
the current in the coil at t is equal to 2 seconds என்னங்கிறது கேக்குறாங்க. அப்ப என்ன கேக்குறாங்க? I is equal to என்னங்கிறது கேக்குறாங்க. நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா வச்சுட்டு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் EMF ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். EMF epsilon is equal to என்ன வரும்? d phi by dt equal to d by dt of flux ஓட வேல்யூ வந்து என்ன? 50 t square plus 4 அப்படிங்கிறது phi ஓட வேல்யூ. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 50ங்கிறது வந்து என்ன? கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துலாம். t ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2tங்கிறது வரும். அப்புறம் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா அது 0. அப்ப 50 into 2 100t அப்படிங்கிறது கிடைக்குது. இதுதான் EMF induced. சரியா? இப்ப கரண்ட் ஐயோட வேல்யூ வேணும்னா என்ன சொல்லலாம்? EMF டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். EMF ஓட வேல்யூ வந்து என்ன? 100tங்கிறத பார்த்தோம். ரெசிஸ்டன்ஸ் R ஓட வேல்யூ வந்து என்ன? 400 ஓம். அப்ப 1/4t அப்படிங்கிறது கரண்ட் இன்டியூஸ்ட் இன் த காயில். 1/4t ஆம்பியர். சரியா? இது வந்து EMF 100t வோல்ட். சரியா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா நமக்கு கரண்ட் ஐயோட வேல்யூ at t is equal to 2 secondsல கேக்குறாங்க. கரண்ட் ஐ at t is equal to 2 seconds வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 1/4 into t க்கு பதிலா 2 போட்டுக்கிறோம். அப்ப 2/4னா 1/2 0.5 ampere. So the answer is 0.5 ampere. Next question. A magnetic field of 2 into 10 power minus 2 Tesla acts at right angles to a coil of area 100 centimeter square with 50 turns. The average EMF induced in the coil is 0.1 volt when it is removed from the field in a time t. The value of t is epsilon is equal to n into delta phi divided by delta t அப்படின்னு சொல்லலாம். nங்கிறது number of turns. இப்ப இது எப்படி சொல்லலாம்? n into change in flux வந்து என்ன? BA cos theta அப்படின்ட்டு வரும். தீட்டாவோட வேல்யூ 0. சரியா? அதனால BA வரும் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் வந்து என்ன? 0. ஏன்னா இது டோட்டலா ஃப்ளக்ஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுறாங்க. டிவைட் பை டெல்டா டி ஈக்குவல் டு எப்சிலான். அப்ப டெல்டா டி யோட வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா NBA டிவைட் பை எப்சிலான் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப இங்க வந்து பாருங்க டெல்டா டி இந்த டைம் தான் தேவை. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 டர்ன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ வந்து என்ன? 2 into 10 power minus 2 Tesla. அதுக்கு அடுத்தது ஏரியாவோட வேல்யூ வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மீட்டரை கன்வெர்ட் பண்ணா இது வந்து பாருங்க 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத என்ன பண்ணலாம்னா 100 into சென்டிமீட்டர்னா 10 power minus 2 மீட்டர் the whole square. அப்ப என்ன வரும்? 100 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். போட்டோம்னா 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர். அதான் ஏரியா வந்து 10 power minus 2 மீட்டர் ஸ்கொயர்னு சொன்னேன். அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 10 power minus 2 டிவைட் பை எப்சிலான். EMF induced எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 0.1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் சிம்பிளை பண்ண வேண்டியதுதான். இது வந்து பாருங்க 50 into 2 100. 100 10 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து என்ன இருக்கு? 10 power minus 4. இந்த 0.1 அப்படின்னா என்ன? 10 power minus 1 மேல வந்துச்சுன்னா 10 power plus 1 மாறிடும். இப்ப 10 power minus 4 plus 3 அப்படின்னு போட்டோம்னா 10 power minus 1 second இல்லைன்னா 0.1 second அப்படின்னு சொல்லலாம். அப்ப டெல்டா டி the value of t is 0.1 second கரெக்டான ஆன்சர். A metal ring is held horizontally and a bar magnet is dropped through the ring with its length along the axis of the ring. The acceleration of the falling magnet is equal to g less than g more than g either 2 or 3 அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மெட்டல் ரிங் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. இது வந்து ஹரிசாண்டலா இருக்கு. இதுல வந்து என்ன பண்றாங்க? ஒரு பார் மேக்னெட் ஒரு பக்கம் நார்த் போல் இருக்கு, இன்னொரு பக்கம் சவுத் போல் இருக்கு. இந்த பார் மேக்னெட் வந்து என்ன ஆகுது? மேல இருந்து இப்படி கீழே உள்ள விழுவுது. விழுவும் போது என்ன ஆகும்? the acceleration of the falling magnet is நம்ம ஜெனரலா இப்படி மேல இருந்து கீழே இது விழுந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? acceleration due to gravity g அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஃபால். ஆனா இப்ப ஒரு காயில் நமக்கு இருக்கு, மெட்டல் ரிங் இருக்கு. மெட்டல் ரிங் இருக்கும்போது என்னாகும்? மேக்னெட் மேல இருந்து கீழே விழும்போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அந்த EMF லென்ஸ்ல அப்படியே அந்த காசு அப்போஸ் பண்ணும். அப்படின்னா என்ன? எதனால அந்த EMF இன்டியூஸ் ஆச்சோ அதை எதிர்க்கும். இது எதனால இந்த EMF இன்டியூஸ் ஆகுது? இந்த மேக்னெட் மேல இருந்து கீழே விழுறதுனால இந்த EMF இன்டியூஸ் ஆகுது. அப்ப அதை அப்போஸ் பண்ணா என்ன அர்த்தம்? இது வந்து என்னன்னா உள்ள விழுவாம அப்போஸ் பண்ணும், தடுக்கும். அதுக்கு அப்புறமேட்டு இதோட வெயிட் அதிகமா இருக்கு, ஜியோட வேல்யூ அதிகமா இருக்கிறதுனால இது மேல இருந்து கீழே விழுது. கீழே விழும்போது இப்பயும் வந்து என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்ப எதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது? இப்ப இந்த மேக்னெட் கீழே போறதுனால. கீழே போகும்போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அப்ப ஃப்ளக்ஸ் குறையும் போது EMF இன்டியூஸ் ஆகும். ஆனா அந்த EMF ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா
அந்த ஃப்ளக்ஸ் குறையிறது தடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மேக்னெட்டிக் கீழே விழுறதுனால அந்த இஎம்எஃப் வந்து என்ன ஆகுது? இன்டியூஸ் ஆகுது. அப்ப இது கீழே விழாம தடுக்கும். அப்ப வந்து என்ன ஆகும்? ரெண்டு கேஸ்லயுமே சரி, மேல இருந்து கீழே விழும்போதும் சரி, அது அதே மாதிரி இந்த காயில விட்டு வெளியில போகும்போதும் சரி, மேல இருந்து இந்த காயிலுக்குள்ள வரும்போதும் சரி, காயிலுக்குள்ள இருந்து வெளியில வரும்போதும் சரி, இது வந்து என்ன பண்ணும்னா இந்த மேக்னெட்டை கீழே விடாம தடுக்கும் இந்த இஎம்எஃப். அதனால வந்து ஜியோட வேல்யூ குறையும். அப்ப the acceleration of the falling magnet is less than g. கண்டிப்பா g வேல்யூ விட கம்மியா தான் இருக்கும். Next question, a rectangular, a square, a circular and an elliptical loop all in the xy plane are moving out of the uniform field with a constant velocity v vector is equal to vi cap. The magnetic field is directed along the negative z-axis direction. The induced EMF during the passage of these loops out of the field region will not remain constant for. இப்போ வந்து பாருங்க, 4 லூப் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு ரெக்டாங்குலர் லூப், இன்னொன்னு வந்து ஒரு ஸ்கொயர் லூப், அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு சர்க்குலர் லூப், இன்னொன்னு வந்து ஒரு எலிப்டிக்கல் லூப். இந்த மாதிரி 4 லூப் இருக்கு. இந்த 4 லூப் என்ன இருக்குன்னா ஒரு XY பிளேன்ல ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து என்ன இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் Z ஆக்சிஸ்ல இருக்கு. சரியா? அந்த மாதிரியான ஒரு லூப்ல இந்த ஃப்ளக்ஸ் இருக்கு. அப்ப இது எல்லாத்துலயுமே எப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த மாதிரி இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ல இந்த ரெக்டாங்குலர், ஸ்கொயர், சர்க்குலர் அண்ட் எலிப்டிக்கல் லூப்ஸ் இது எல்லாமே இருக்கு. இப்ப இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இப்படி மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இதோட வெலாசிட்டியோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா vi cap அப்படின்ட்டாங்க. இப்ப என்ன ஆகும்னா இந்த ஃப்ளக்ஸை விட்டு இது வெளியில வரும்போது என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் குறையும் இல்ல, அந்த ஃப்ளக்ஸ் குறையிறதுனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறது வில் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஃபார். எதுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு? கான்ஸ்டன்டா இல்லாம எதுக்கு இருக்குன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப வந்து பாருங்க, ஸ்கொயர் லூப், ரெக்டாங்குலர் லூப் வெளியில வரும்போது இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கும். அப்ப இதுல இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் எப்சிலான்ங்கிறது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சரியா? ஒரே வேல்யூவா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் லூப், இந்த ஸ்கொயர் லூப் வெளியில வரும்போதும் பாருங்க, நமக்கு ஸ்கொயர் லூப் வெளியில வரும்போது இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கும். ஏன்னா இது ஸ்கொயரா இருக்கிறதுனால இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது யூனிஃபார்மா இருக்கும். அப்ப இங்க இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் இதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஆனா இந்த சர்க்குலர் லூப்பும் எலிப்டிக்கல் லூப்பும் வெளியில வரும்போது நமக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு நான் யூனிஃபார்மா இருக்கும். இந்த இடத்துல கம்மியா ஃப்ளக்ஸ் இருக்கும். அதே இது வந்து இந்த போர்ஷன் வெளியில வரும்போது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் இருக்கும். அதுவே இந்த போர்ஷன்ல வந்து என்ன ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ ஒரு நான் யூனிஃபார்ம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கிறதுனால இந்த சர்க்குலர் அண்ட் எலிப்டிக்கல் ரெண்டுலயுமே இது வந்து என்ன இருக்கு? இஎம்எஃப் அப்படிங்கிறது நாட் கான்ஸ்டன்ட். அப்ப வந்து என்ன ஆகும்? will not remain constant for the circular and elliptical loops. சரியா? இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. An electron moves on a straight line path xy as shown. The coil ABCD is adjacent to the path of the electron. What will be the direction of the current if any induced in the coil? இப்ப XYங்கிற பாத்துல ஒரு எலக்ட்ரான் டிராவல் பண்ணுது. இதுக்கு பக்கத்துல வந்து ABCDங்கிற ஒரு காயில் இருக்கு. சரியா? ஒரு காயில், அது ABCD அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க, ABCDன்ட்டு. சரியா? இப்ப எலக்ட்ரான் கிட்ட இப்படி கிராஸ் ஆகும்போது இங்க ஏதாவது கரண்ட் இன்டியூஸ் ஆகுமா? ஆகாது. ஆகலன்னா ஜஸ்ட் நோ கரண்ட் இன்டியூஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒருவேளை கரண்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா அது வந்து என்ன? ABCD டயக்ராம் ABCDல வருமா, இல்லாட்டி ADCB இந்த டைரக்ஷன்ல இருக்குமா? அதாவது இப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ABCDங்கிற இந்த டைரக்ஷன், இன்னொன்னு வந்து ADCB இப்படி, இந்த ரெண்டு டைரக்ஷன்ல எந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்குங்கிறத கேக்குறாங்க. இல்லன்னா the current will reverses its direction as the electron goes past the coil. இத கிராஸ் பண்ணி போகும்போது கரண்டோட டைரக்ஷன் மாறுமாங்கிறத கேக்குறாங்க. இப்ப எலக்ட்ரான் கிட்ட வரும்போது நமக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது இருக்கும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கும்போது என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரியா? அப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுறதுனால கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். அதே எலக்ட்ரான் கிராஸ் பண்ணி வெளியில போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சுங்கிறது குறையும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் குறைஞ்சுன்னா என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு டைரக்ஷன்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆச்சுன்னா அப்ப ஃப்ளக்ஸ் குறையும் போது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதனால கரண்டோட டைரக்ஷனும் மாறும். சோ the current will reverses its direction as the electron goes past the coil. இதே இது வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லாம என்ன சொல்லுவாங்க? ஜஸ்ட் போட்டு ஒரு ஏரோ மார்க் போட்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி போட்டாலுமே நமக்கு வந்து ஒரே ஆன்சர் தான். நமக்கு வந்து என்ன ஆகுது? கிட்ட இப்ப காயில்ல இப்படி கரண்ட் கிராஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு இஎம்எஃப் வந்து என்ன ஆகும்? அதோட டைரக்ஷனை மாத்தி கரண்ட் அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन,
In a coil of resistance 10 ohm, the induced current developed by the changing magnetic flux through it is shown in the figure as a function of time. The magnitude of the change in flux through it, the coil in Weber is. இப்போ வந்து என்னன்னா ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு கரண்ட்டுக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை இந்த கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. Okay, in a coil of resistance 10 ohm, the induced current developed by the changing magnetic flux through it is shown in the figure as a function of time. அப்போ ஒரு காயில் இருக்கு, அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் R equal to 10 ohm. இதுல எவ்வளவு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இருக்கு, அதனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் இருக்கு, அதனால வந்து என்ன ஆகுது, நமக்கு கரண்ட் வேரி ஆகுது. அப்ப டைமுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு the change in magnetic flux through the coil என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனாலதான் இஎம்எஃப் கரண்ட்டுங்கிறது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, அதனால கரண்ட் ஃப்ளோ இருக்கு. இப்ப கரண்ட்டுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃபை கொடுத்துட்டு எவ்வளவு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் அப்படிங்கறத கேக்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்ன அப்படின்னா எவ்வளவு சார்ஜ் இன்டியூஸ் ஆகும், Q is equal to Q is equal to என்ன சொல்லலாம்னா டெல்டா ஃபை டிவைட் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இதுல எவ்வளவு சார்ஜ் இன்டியூஸ் ஆகுதுன்னா டோட்டல் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்முலா. இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா டெல்டா ஃபையோட வேல்யூ கேக்குறாங்க. டெல்டா ஃபை வேணும்னா Q இன்டு ஆர் அப்படிங்கிறது ஃபார்முலா. இதே ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 10 ஓம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப சார்ஜ் கியூவோட வேல்யூ கொடுக்கல, சார்ஜ் கியூவோட வேல்யூ இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. எப்படி ஐடி கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப்ல இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து என்ன தரும்னா நமக்கு சார்ஜ் கியூவை தரும். சரியா, நமக்கு கரண்ட் I is equal to என்னன்னா Q by T அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்ப கியூவோட வேல்யூ வேணும்னா I into T. அப்ப I into Tனா நீங்க கரண்டையும் டைமையும் நீங்க மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இந்த ஐடி கிராஃப்ல இருக்கக்கூடிய ஏரியா தான் நம்ம எடுத்துக்கணும். சரியா, அப்ப இதுல இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாருங்க, Q is equal to நமக்கு இந்த ஏரியா என்ன half BHங்கிறது ஃபார்முலா. B யோட வேல்யூ வந்து என்ன 0.1, H யோட வேல்யூ வந்து என்ன 4. அப்ப கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 0.2 கூலும் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப Q ஓட வேல்யூ வந்து என்ன 0.2, ரெசிஸ்டன்ஸ் R ஓட வேல்யூ வந்து என்ன 10. இப்ப 0.2 into 10 போட்டோம்னா நமக்கு 2 வெபர் அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர்.